பவி இன்டெகிரேட் ஃபார்ம் கனி ரெண்டு வரவேற்கிறேங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கோழிகளை பற்றி பார்க்கலாங்க. நம்ம தோட்டத்தில் நாம் ப்ரீடை பற்றி பார்க்கலாம். இப்போ இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மகிட்ட இருக்கிற ப்ரீடர்ஸுங்க. இது வந்து கூஸ்வாத்துங்க. இது சும்மா சோக்காக வச்சுருக்கேன். அப்புறம் இருக்கிற இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பட்டா குஞ்சுகளுங்க. இப்போதைக்கு நம்மக்கிட்ட ப்ரீடிங் இருக்கிறது. இது வந்து நம்மகிட்ட இருக்கிற சாவலுங்க. பார்த்திங்கன்னா தெளிவாக இருக்குங்க. வெயிட் பார்த்திங்கன்னா ஒரு 5-5.5 கிலோ வருங்க வெயிட்டு. நல்லா சூப்பரான ப்ரீடுங்க. இதில் இருக்கிற தாய்க்கோழிகள் மொத்தம் பார்த்திங்கன்னா நம்மகிட்ட ஒரு 9 தாய்க்கோழிகள் இருக்குதுங்க. இது தவிர பார்த்திங்கன்னா ஒரு சாவல் இருக்குது. மொத்தம் வந்து 10 விடைக்கு ஒரு சாவலுங்கிறாப்பில் நான் விட்ருக்குறேங்க. அனைத்துமே பார்த்திங்கன்னா நல்லா சைனிங் இருக்குங்க. தீனின்னு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து நம்மளது எல்லாமே மேய்ச்சல் தானுங்க. அதுக்கு போக கொஞ்சம் கோழி தீவனம் கொஞ்சம் கொடுப்பேங்க. அனைத்துமே வந்து ஃப்ரீயாக இருக்குது. கோழிகள் சாவலிலாம் வந்து அடைச்சி வைக்கிறது இல்லைங்க. இப்போ நம்மகிட்ட அதிக தொல்லை என்னன்னு கேட்டிங்கன்னா காகந்தான் கொஞ்சம் அதிக தொல்லை பண்ணுதுங்க. கோழி மொட்டுடுது அப்படின்னா அந்த மொட்டை வந்து அதை அழுங்காத எடுத்துகிட்டு போயிடுது. அதனால் நம்ம ப்ரீடு அதிகமாக பண்ண முடியறதில்ல. இந்த டைம் பார்த்திங்கன்னா ஒரு 30-35 சிக்ஸ் கார்டு நம்மகிட்ட வந்திருக்கு. ஏன்னா இந்த வீடியோ எதுக்கு போடுறேன்னு கேட்டிங்கன்னா நிறைய நண்பர்கள் வந்து கோழி வளர்த்துறீங்க. கோழி வளர்த்துனாலும் பார்த்திங்கன்னா அதோட தரம் வேணுங்க. நம்ம பார்த்திங்கன்னா நார்மலாக வளர்த்தி 400 450 ரூபாய்க்கு கொடுக்குறதுக்குமே நாம் கொஞ்சம் நல்லா பெருவடையாக பார்த்து நம்ம எடுக்கிறப்போ வந்து வெயிட் கெயின் நல்லா வருங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நார்மலாக நம்மளுக்கு 5 கிலோ வெயிட் வருது. 5 கிலோங்கிறப்ப நம்ம 500 கணக்கு போட்டாலும் 2500 வந்து நார்மலாக கிடைக்குங்க. இதே வந்து சாதாரண சித்து வடையெல்லாம் வளர்த்திங்கன்னா 1.25 2.5 கிலோ வரைக்கும் தான் கிடைக்கும். அதனால் இப்போ 2.5 கிலோன்னு உங்களுக்கு வெயிட் பார்த்திங்கன்னா 1250. இதில் பார்த்திங்கன்னா பாதி நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்குதுங்க. இது ஃபுல்லாகவே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நம்மகிட்டேருந்து எடுக்கிறது ஃபுல்லாக மங்களூர் சைட்லேருந்து வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. நான் கொடுக்குற விலைன்னு பார்த்திங்கன்னா 3000 to 3500 ரேஞ்சு கொடுக்குறேன். இதே சாவல் விடையெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க கொடுக்குறது ஒரு 5 to 20,000 ரேட்டு கொடுக்குறாங்க. நமக்கு போதுங்க 3000-3500 கிடச்சா போதும் ஒரு சாவலுக்கு. அதனால் வந்து நான் அதை பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. நம்மளுக்கு கொடுக்குற ப்ரைஸ் கிடச்சா போதும். நான் நிறைய நண்பர்கள் பார்த்திங்கன்னா கிளிமூக்கு சாவல் வளர்த்துறாங்க. கிளிமூக்கு சாவல்னு பார்த்திங்கன்னா குறைஞ்சது 1 லட்சம் 1.5 லட்சம் அந்த ரேட்டுக்கு போகுது. நான் ஆடுகளுக்கு எப்படி ஜமுனாப்பரி நான் அதிகமாக ரெஃபர் பண்ணுறதுலையும் அதே மாதிரி நான் கோழிகள்லையும் பார்த்திங்கன்னா கிளிமூக்கு கோழிகளை வந்து நான் ரெஃபர் பண்ணுறதில்ல. ஏன்னு கேட்டிங்கன்னா இது கிலோ கணக்குங்க. நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் கிலோ வந்து 500 வந்து நார்மலாக போகுது. எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 100 எக்ஸஸாக போகுது வளர்த்தி கொடுக்குறதுனால. அதனால் அது வளர்த்துறக்கு எடுக்கலினாலும் நம்மளுக்கு 500 நார்மலாக கிடச்சிரும். அதனால் வந்து எந்த விதமான பாதிப்பு இல்லைங்க. இதெல்லாம் வந்து நம்மகிட்ட இருக்கிற தாய் ப்ரீடுங்க. அனைத்துமே பார்த்திங்கன்னா நல்லா எல்லாம் தலைக்கூம்பு ரெண்டாவது கூம்பு தானுங்க. 4 வருடங்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து ஒரு 80 கோழிக்காட்டை வச்சுருந்தேங்க. இந்த வருஷம் அத்தனையும் வந்து 4 வருஷமாக ட்ராப் பண்ணிவிட்டு இந்த வருஷம் மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கேன். சித்து வடையில் பார்த்திங்கன்னா ஒரு 2 சித்து வடை வச்சுருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நான் கோழியில் விடுற மட்டும் அனைத்துமே பார்த்திங்கன்னா சித்து வடையில் தான் அடை வைக்கிறேங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா சித்து வடையில் அடை வைக்கிறப்போ பொரிக்கும் திறன் அதிகமாக இருக்குதுங்க. நார்மலாக 5 மூட்டு வச்சோம்னா ஒரு 14 குஞ்சுக்கு அந்த ரேஞ்சில் பொரிக்குது. பொரிச்சாலும் அது பார்த்துக்கிறது நல்லா பார்த்துக்குதுங்க. தெளிவாக இருக்குது. நம்ம வீட்டில் காவலுக்குன்னு பார்த்திங்கன்னா இந்த ஒரு கூஸ்வாத் இருக்குதுங்க. கூஸ்வாத் ஒரு பேர் இருக்குது. இதோட பேர் பார்த்திங்கன்னா இப்போ அடையில் இருக்கிறதுனால சாவல் ஒன்று மட்டும் தனியாக சுற்றிக்கிட்டு இருக்குது. அதை சுற்றிட்டு இப்போ காவல் காத்துட்ருக்கு இந்த இடத்துல வந்து வேறு யாரையும் உள்ள அலோவ் பண்ணாது. காவலுக்கு வந்து நல்லா சிறந்ததாக இருக்கிறதுனால கூஸ்வாத் ஒன்று வச்சுருக்கிறேங்க. 2 சித்து வடை வச்சுருக்கிறேன். சித்து வடை வந்து அடை வைக்கிற பர்பஸ்க்காக மட்டும்தான் வச்சுருக்கிறேங்க. அது இல்லாத பார்த்திங்கன்னா அதில் இருக்கிற அது விடுற மொட்டை அனைத்துமே பார்த்திங்கன்னா நாங்கள் வீட்டுக்கு யூஸ்க்காக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ என்கிட்ட இருக்கிறது வந்து இந்த 2 பட்டா தான் இருக்குங்க. இது ஒன்று இருக்குது, இன்னொன்று இருக்குது, இது கூடவே இருக்குங்க. இது 2 தான் பார்த்திங்கன்னா இந்த டைமில் வந்து எங்கிட்ட எடுத்த ஃபஸ்ட்டு ஈல்டுங்க. 2மே பார்த்திங்கன்னா நல்லா தரமாக இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா மாதம்னு 3.5 மாதம் இருக்குங்க. இது வந்து எங்கள் பாப்பாங்க பவி என்னடா செல்லக்குட்டிங்க. டெய்லியும் பார்த்திங்கன்னா அவளோட ஒர்க் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த கோழிகளுக்கு வந்து தீவனம் போடுறது. அவளோட பார்த்திங்கன்னா இந்த கூஸ்வாத் 2மே வந்து ரொம்ப ஃப்ரீயாக பழகிட்டு இருக்கும். அதுக்கு வந்து தீனி கீழே போட்டால் பிடிக்காதுங்க, கையில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும். பாப்பா பார்த்திங்கன்னா அடிக்கடி ஸ்கூல் போகிறனால நான் தான் அதுக்கு தீனி கொடுப்பேன். இன்றைக்கி வந்து சண்டேங்கிறதுனால பாப்பா அன்றைக்கி தீனி போட்டிருந்தா. அனைத்தும் நல்லா விரும்பி சாப்பிட்டுதுங்க. இது பாருங்கள் கூட ஓரியன்ட்டுக்கிட்டே தான் இருக்கும் எந்நேரமே. இன்றைக்கி வந்து சண்டே நம்ம கோழி அடை வச்சு ஒரு 2-3 தாய்க்கோழிகள் இருந்ததுங்க. 3 தாய்க்கோழிகளோட குஞ்சுகளையும் வந்து ஒரு விடையில் விட்ருக்கோம். அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் F1 வேக்சின் போடலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ரெடி பண்ணுங்க. பாப்பா வீட்டில் இருந்தனால மேக்ஸிமம் வந்து குழந்தைகளுக்கு வந்து நான் மொபைல் கொடுக்குறது இல்லைங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற வேலை ஏதாவது சின்ன வேலை இது மாதிரி பார்த்திங்கன்னா கோழிகளுக்கு ஆடுகளுக்கெல்லாம் வந்து பராமரிப்பில் வந்து குழந்தைய செய்வாளுங்க. ஸ்டடி டைம் போக மீதி நேரம் எல்லாமே எனக்கு கொஞ்சம் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாள். அதனால தான் பார்த்திங்கன்னா நம்மளாலே வந்து கொஞ்சம் சக்ஸஸாக பண்ண முடியுது. நான் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்த விதமான கோழிகளுக்கும் வந்து நான் பெரிய தடுப்பு மருந்தெல்லாம் எதுவும் கொடுத்தது இல்லைங்க.
மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஆக்சி டெட்ராசைக்ளின் மெர்க்யூன் இந்த 2 மட்டும் தான் கொடுத்துட்ருப்பேன். இந்த டைம் பார்த்தீங்கன்னா மழை அதிகமாக பெஞ்சதுனால நம்மளுக்கு கொஞ்சம் அம்மை ப்ராப்ளம் வரக்கான அறிகுறி தெரிஞ்சுதுங்க. அதனால் சரி இந்த டைம் F1 நம்ம லசோட்டா போட்டுவிட்றலாம் அப்படின்னு சொல்லி இந்த டைம் முடிவு பண்ணேன். அதனால் ஃபஸ்ட் ஸ்டெப்பை வந்து நான் F1 வேக்சின் கொடுக்கலான்னு முடிவு பண்ணேங்க. நம்மகிட்ட இருக்கிற விடைகள் சாவல் அனைத்துமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக தோட்டத்தில் தெரிகிறதானுங்க. இதுக்கு பொரிச்ச குஞ்சுகளை பார்த்தீங்கன்னா ஒரு 5 நாள் 6 நாள்லேயே வந்து நான் செப்பரேட்டாக இது மாதிரி கூண்டில் அடைச்சி வச்சுருவேன். 4 கூண்டு இருக்குங்க. 4 கூண்டில் ஒவ்வொன்றில் வந்து மாற்றி விட்டுருவேன். எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் மட்டும் தனியாக நம்பி இருந்தால் நம்மளுக்கு எந்த விதமான வருமானம் கிடைக்காதுங்க. ஆடு மட்டும் பார்த்துட்டு இருந்தோம்னா நம்மளுக்கு விதமான ப்ராஃபிட் கிடைக்காது. சைடில் வந்து நம்ம கோழிகள் வளர்த்துறதுனால நம்மளுக்கு வருமானம் கொஞ்சம் சேர்த்து கிடைக்குங்க. ஆடுக்கு சரிங்க, கோழிக்கு சரி நம்ம ப்ரீடு வந்து நல்லா செலக்ட் பண்ணணுங்க. அதுக்கு போடுற சாவல் வந்து நான் ஒரு டைமுக்கு மேலே அடுத்த டைம் யூஸ் பண்ண மாட்டேங்க. அடுத்த டைம் வேறு மாற்றிடுவேன். இந்த டைம் வந்து செங்கருப்பு சாவல் இருக்குது. அடுத்த டைம் வந்து நான் வள்ளுவர் அது மாதிரி வந்து வேறு கலருக்கு போயிடுவேன். அதெல்லாம் வேறு லைனேஜை ஃபுல்லாக மாற்றி தான் பண்ணணுங்க. இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்மில் வந்து வேக்சின் எதுவுமே போடலை. இது வரைக்கும் வந்து உயிரிழப்புன்னு ஒன்றும் பெருசாக வந்ததில்லைங்க. ஏன்னா நான் வந்து ப்ராப்பராக வந்து அதுக்கு அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறனால எதுவுமே வந்ததில்லை. இந்த டைம் வந்து அம்மா ஒரு குஞ்சுக்கு வந்துருந்ததுங்க. வரங்காட்டி நான் கொஞ்சம் இந்த டைம் போட்டு விட்றலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் ஸ்டெப்பாக போட்டு விட்டுட்டேன். நம்மகிட்ட இருக்கிற சாவலோட வெயிட் பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு 5 to 5.5 கிலோ வருங்க. விடையின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 to 4 கிலோ அந்த ரேஞ்சில் இருக்குங்க. அதே மொட்டை விடுற விடையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4.5 கிலோ சைஸ் அளவுக்கு வருங்க. நான் சிறுசிலிருந்தே பார்த்தீங்கன்னா கோழிகளோட கொஞ்சம் அட்டாச்மெண்ட்டாக இருப்பேனுங்க. சிறுசிலிருந்தே வந்து கோழிகளுக்கு தீனி போடுறதுலேருந்து அனைத்துமே கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கனால கோழி மேலே கொஞ்சம் ஈடுபாடு அதிகங்க. அதனால் பார்த்திங்கன்னா அதிகப்படியான உயிரிழப்பு வந்து எனக்கு என்றைக்குமே வந்ததில்லை. பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வந்து நான் மேக்ஸிமம் வந்து நான் ஆக்சி டெட்ராசைக்ளின் அந்த பவுடர் மட்டும்தான் அதிகமாக கொடுப்பேனுங்க 5 நாளைக்கு ஒருக்கா. அப்புறம் பார்த்திங்கன்னா மெர்க்யூன் மட்டும் கொடுப்பேனுங்க. இதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எந்த விதமான வெள்ளைக்கழிச்சல் எதுவும் வந்ததில்லை. அம்மை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபார்ம் வச்சுருந்தப்போ ஒரு டைம் வந்திருந்தது. அந்த டைம் பார்த்திங்கன்னா வேப்பங்குழந்தையுமே மஞ்சள் தூள் மட்டும்தான் போட்டுருங்க. அந்த டைம் ரெடி ஆகிக்கிச்சு. அதுக்கப்புறம் அந்த டைம் கொஞ்சம் உயிரிழப்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் இருந்ததுங்க. அதனால தான் வந்து இந்த டைம் நான் வேக்சின் போட்டேங்க. நம்ம ஃபார்மில் இருந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான சிக்ஸோ இல்லை கோழிகளோ பார்த்திங்கன்னா பிட் பண்ணி கொடுக்குறது இல்லைங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா ஒரு 10-12 வருஷமாக வந்து நம்ம ரெகுலராக வந்து ஒரே ஒருத்தர் தான் வந்து மங்களூர்காரர் வந்து எடுத்துகிட்டு இருக்காருங்க. நம்மளுக்கு ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக பார்த்திங்கன்னா ஒரு சாவலோட விலை வந்து 3500 ரேட்டு கொடுத்துட்ருக்காரு. நம்மளுக்கு அதே போதுங்க. எக்ஸஸாக வந்து யாரும் கொடுக்குறது இல்லைங்க. ஃபீமேல் வாரது எல்லாமே பார்த்திங்கன்னா நாங்கள் வீட்டு செலவுக்காக யூஸ் பண்ணிக்கிறோங்க. நண்பர்கள் சர்க்கிளில் வேணும் இது மாதிரி இருக்குங்க, வேணால் கான்டெக்ட் பண்ணுங்கள்.